நண்பர்களே வணக்கம். தேர்தல் முடிஞ்சது. இப்போ ரிசல்ட்டும் வந்தாச்சு. புதிதாக வந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 சீட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆட்சி கூடி சீக்கிரம் அமைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அறப்போர் இயக்கம் கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பார்த்து வந்தோம். முதல்ல அதிமுக ஆட்சியில் நாங்கள் அறப்போர் ஃபார்ம் பண்ணோன்னா அதிமுக ஆட்சியாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போ பல்வேறு ஊழல்களை நம்ம வெளிக்கொண்டு வந்தோம். 2021 திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகள்லையும் நிறைய ஊழல்களை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழல்களை எதிர்த்து போராடி வந்துட்டு இருக்கோம். அப்போ இப்போ நம்மளுடைய ரோல் என்னவா இருக்க போகுது, அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதே தான் செய்ய போகிறோம். அறப்போர் இயக்கம் ஒவ்வொரு முறையும், ஏன்னா நம்ம நீதியும் சமத்துவமும் உள்ள சமூகத்தை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் டிவிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஏன் புதுசாக வந்த கட்சியை சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறது தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காத ஒரு இயக்கம். பங்கெடுக்காதனா யார் சார்பும் எடுக்காத ஒரு இயக்கம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் போய் நம்ம ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை. ஆனால் அறப்போர் இயக்கம் இருப்பது எதற்காக அப்படின்னா, அந்த 5 வருட இடைப்பட்ட காலத்தில் மக்கள் பங்கெடுப்பை ஜனநாயகத்தில் அதிகப்படுத்துவதற்காக. ஒரு நீதியும் சமத்துவம் உள்ள சமூகம் அமையணும், ஊழலை ஒழிக்கணும், நம்ம ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களாகிய நாம இந்த ஜனநாயகத்தில் தொடர்ந்து பங்கெடுத்து அதற்கான தீர்வுகளை நோக்கி வேலை செய்யணும். அதனால இன்னைக்கு சேவை உரிமை சட்டம், ஊழலை ஒழிக்கணும்னா சேவை உரிமை சட்டம், முக்கியமாக லஞ்சம் பல அலுவலகத்தில் வாங்கப்படுதுன்னா சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவோன்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோ இது பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம். டிவிக்கு அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறாங்க சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோன்னு. 2021 திமுக சொன்னாங்க நாங்கள் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆட்சி அமைஞ்சோனையே டெண்டரில் மாற்றம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சி அமைஞ்சோனையே போய் அவங்கள என்கேஜ் பண்ணி தொடர்ந்து அதற்கான மாடல் பில்லெல்லாம் கொடுத்து, அப்போது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை பார்த்து மாடல் பில்லெல்லாம் கொடுத்து நீங்கள் இதை கொண்டு வாங்கன்னு சொன்னோம். முதல் அசம்பிளி செஷனில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் கூட நாங்கள் 3 ஆண்டு காலம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். அவங்க செய்யலை. லோகாயுக்தா சீரமைப்போன்னு சொன்னாங்க, சீரமைக்கல. டெண்டரில் ஒரு பகுதி மட்டும் 25 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய டெண்டர்கள் மட்டும் டெண்டர்களாக கொண்டு வருவதற்கான ஒரு மாற்றத்தை செய்தார்கள். அப்போ நாம் இப்போ தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு புதிய ஆட்சி வருது அப்படின்னு சொன்னால் இது போன்ற சீர்திருத்தங்கள், ஒரு பக்கம் நம்ம கவர்மெண்ட்டோட என்கேஜும் பண்ணுவோம், தொடர்ந்து போய் அவர்களை சந்தித்து இதை கொண்டு வாங்க, இது அதற்கான மாடல் பில் இருக்குது, இப்படி செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்வது ஜனநாயகத்தில் நம்மளுடைய கடமை. அதையும் தொடர்ந்து செய்வோம். மறுபக்கம் நம்ம ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது, என்ன முறைகேடுகள் நடந்தாலும் ஊழல்கள் நடந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலை திமுக ஆட்சி எப்படி காப்பாத்திச்சுன்னு பார்த்தோம். இப்போ அதிமுக ஆட்சி நடந்த ஊழல்களும் புகார்களும் இன்னும் நிறைய பெண்டிங்ல இருக்கு. திமுக ஆட்சி காலத்துடைய ஊழல் புகார்களும் இன்னும் நிறைய பெண்டிங்ல இருக்கு. இப்போ அதையெல்லாம் இவர்கள் நடவடிக்கை எடுப்போம், ஒரு ஊழலும் செய்ய மாட்டோம், ஊழல் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இப்போ இவங்க அந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 3 மாதத்திலிருந்து 6 மாத காலத்திற்கு அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு புது கவர்மெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அந்த டைமில் அவங்க இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லப்பட்ட இப்போ சேவை பெறும் உரிமை சட்டமாகட்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வருவதற்கு தொடர்ந்து முயற்சிகளை நம்ம ஒரு பக்கம் மேற்கொள்வோம். அடுத்ததாக இமீடியட்டாக வரப்போது என்னென்னா, ஊழல்லாம் பண்ண மாட்டோம். நீங்கள் வேணால் இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன், ஊழல் கரை படியவே விடமாட்டேன். பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவை. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓத்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்க போகுதா? அடுத்தது அமைச்சரவை பட்டியல் வரப்போகுது. கேள்வி என்னன்னா, இப்போ திருநெல்வேலி போன்ற கேண்டிடேட், ஸோ நம்மளுடைய வேலை இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். டிவிகே கேண்டிடேட் RS முருகன் அப்படிங்கிறவர் நீங்கள் கேண்டிடேட்டாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அங்கே போட்டிருக்கிறீங்க. அவர் எம்எல்ஏவாகவும் வின் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய குவாரி, அவருடைய மனைவி பெயரில் இருக்கக்கூடிய குவாரி சிந்து, வைஃப் ஆஃப் RS முருகன், நீங்கள் வேணால் பார்க்கலாம். இந்த குவாரியில் கிட்டத்தட்ட 5.8 கோடி ரூபாய் அளவிற்கு இவர் சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட 96,000 கனமீட்டர் இவர் கற்களை ரஃப் ஸ்டோன் அள்ளி இருக்கிறாருன்னு சொல்லி சப்கலெக்டர் போட்ட பெனால்ட்டி ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இவர்களை போன்றவர், இவர் பெரிய ஹைவேஸில் கான்ட்ராக்டர். நீங்கள் இவரை போய் நீங்கள் ஹைவேஸில் கேட்டிங்கனாலே கதையாக சொல்லுவாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இவரை போன்றவர்களை அடுத்தது நீங்கள் அமைச்சர் மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஊழல் செய்ய மாட்டோம்,
அப்போ லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க போட போற அமைச்சர்கள் இவர்கள் நேர்மையானவர்களாக முதல்ல இருக்கணும். ஸோ அதனால நீங்க என்ன அமைச்சரவை போட போறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போறோம். அதுல முதல் கோரிக்கையாக அறப்போரிலிருந்து இந்த RS முருகன் போன்றவர்களை தயவு செய்து அமைச்சராக போடாதீங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க சொன்ன தூய சக்திங்கிறது முதல் நாளே அடிபட்டு போயிடும். நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.